வினிதா, நான் இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹைக்ல இருக்கேன். என்ன தெரியுதா? தெரியலையே. எனக்கு இப்போ வந்து அப்படியே வந்து துள்ளலா ஒரு டான்ஸ் போடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அப்படியா? பட் நான் டான்ஸ் ஆடுற அளவுக்குலாம் எனர்ஜி என்கிட்ட இல்ல. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸ்டா பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் தோணுது. ஆக்சுவலா பாட்டு, இசை, மியூசிக் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். பட் கண்டிப்பா. இருந்தாலும் ஒரு விஷயம், எப்பெல்லாம் நீங்க வந்து பாட்டு கேட்பீங்க? இது என்ன கேள்வி? எப்போ பாட்டு கேட்கறதுக்கு டைம் இருக்கா? தூங்கும்போது, எழுந்துக்கும்போது, சேடா இருக்கும்போது, ஹாப்பியா இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கும்போது, எல்லா டைமுமே ஒரு மியூசிக் போட்டாவே எனர்ஜி வேற லெவல் ஆயிடும். ஓகே, ஓகே. நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. ஒரு ஃபீல், எமோஷன், பிளேஸ் இந்த மாரி எந்த ஒரு விஷயமே வேண்டாம் அப்படின்னா, அது சாங்ஸ் மட்டும் தான், மியூசிக் மட்டும் தான். ஸோ மியூசிக் கேட்கும்போதே எந்த மாதிரியான சாங்ஸ் கேட்கிறோமோ, அந்த இடத்துக்கே போற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். ஸோ இசை வந்து இந்த உலகத்தை கட்டி ஆளுது அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பா. ஓகே, ஆனா ஃபைன். நீங்க இவ்ளோ லீட் குடுக்கறத பார்த்தா, அது சம்பந்தமா முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படின்றத ஆஹா! சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா பாயிண்ட்ட புடிச்சிட்டீங்க. இசைக்காக ஒரு அங்கீகாரம் குடுக்குறாங்க அப்படின்றத விட, இசை மேல பேஷனேட்டா இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு வந்து, நெறைய அங்கீகாரம் குடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அத ரொம்ப அழகா ஒரு 3 சீசன் நடத்தி, இப்ப 4வது சீசன ரொம்ப பிரம்மாண்டமா சீனியர்ஸ்க்காக நடத்திட்டு இருக்காங்க. அந்த செட்ல இருக்குமா? எஸ், ஆஃப் கோர்ஸ் அங்க கரெக்ட். தான் இருக்கோம். ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சரிகமபாவுடைய செட் டூருக்காக வந்திருக்கோம். யாருக்காக வந்திருக்கோன்றத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம குமுதம் நேயர்களுக்காக தான் சரிகம செட் எப்படி இருக்கும், அங்க ஜட்ஜஸ்லாம் எப்படி இருக்காங்க, பிளஸ் பாடுறவங்கலாம் எப்படி பாடுறாங்க, இங்க என்ன மேக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு, அத பத்தி நிறைய விஷயம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப அதுக்காக தான் ரொம்ப இங்க வந்திருக்கோம். ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப என்துவா, எப்பயுமே நம்மள உற்சாகமா வச்சுக்கக்கூடிய இசைக்காக ஒரு அங்கீகாரம், அதுல பேஷனேட்டா இருக்கக்கூடிய நிறைய சிங்கர்ஸ்க்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சரிகமபா செட் டூருக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் at Manapakam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நம்ம இப்போ வந்து சரிகமபா செட்ல இருக்கோம். சரிகமபா செட்ல வந்து நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப டக்குன்னு அப்படியே பக்கத்துலேயே கிடைச்சது வந்து தாராபுரம் பொண்ணு தான். யாருன்றத அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். குமுதம் வியூவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஓகே, உங்க நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் சௌமியா. நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரம் அப்படின்ற ஊர்லேருந்து வரேன். ஓகே, ஃபைன், ரைட். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எப்படின்னா, சௌமியாவுடைய சாங்ஸ் வந்து நாங்கள் டிவியில் கேட்கும்போது நாங்கள் ஒரு 4 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சௌமியா வந்து ஒரு பெரிய பேஷனேட்டோட இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பாடி செலக்ட் ஆன சாங் என்ன சாங்? அது வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு பழைய பாட்டு, சுஷீலம்மாவுடைய பாட்டு பாடி நான் செலக்ட் ஆனேன். எங்களுக்காக ஒரு லைன் பாட முடியுமா? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணமேன் தோழி, காரணமேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. ஆக்சுவலா நாங்க டிவில பாக்கும்போது நாங்க ஃபீல் பண்ணுவோம். Yes. we felt it from our heart. Yes. பட் இருந்தாலும் இது இவ்ளோ பக்கத்துல கேட்கும்போது ரொம்ப 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 நல்லா இருக்கு. Thank you. அண்ட் உங்களுடைய பேஷனோட இங்க வந்திருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய சக்சஸ் கிடைக்கணும் Thank you அப்படின்றதுக்காக so much. குமுதம் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சரிகமபால அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சிங்கர் தான். இவங்க வந்து எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, சென்னை பொண்ணு. பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் கேரளா பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நீங்க யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் ஸ்வேதா. ஓகே, ஸ்வேதா.
ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எப்ப இருந்து சிங்கிங் மேல இப்படி ஒரு பேஷன்? நான் சின்ன குழந்தையில இருந்தே எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு பிறந்த உடனே எல்லாம் இல்ல. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே ப்ரோகிராம்ஸ் அப்பா கூட கச்சேரி போற பழக்கம் உண்டு. அப்பாவும் ஆமா, சிங்கரா? அப்பாவும் இல்ல. அவர் கீபோர்டிஸ்ட். ஓகே, அதனால அப்படியே ஓகே. பழக எனக்கும் ஆசை வந்து ஓகே நம்மளும் பாடலாம் அப்படின்ட்டு அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஜர்னி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல அவ்வளோ அதிகமா இல்ல. பட் சும்மா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன். பட் இந்த செட் வரைக்கும் சரிகமபா தான். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். சரிகமப்பான்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு சாங் பாடி இதுல செலக்ட் ஆயிருப்பீங்கல்ல, ஆமா, ஆமா. அந்த சாங்கை எங்களுக்காக இப்ப நீங்க பாடி காட்டுங்க. அச்சோ! ஓகே, ஷூர். அம்மாடி அம்மாடி பாடினேன். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்த்தவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் போக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா பா ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்கு Yes, இல்லையா? exactly. இது வந்து எங்க குமுதம் வியூவர்ஸ்க்காக இந்த மாதிரி பேஷனேட்டா இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கீப் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நானுமே 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி இப்போ 22 வயசுல தான் இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து நின்று இருக்கேன். அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க. சக்சஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் செகண்டரி தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, வந்துகிட்டே இருங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அண்ட் குமுதம் சேனல் சார்பா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்டியஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். Thank you. நீங்களே எங்க வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லிருங்க. லவ் யூ. ஓ, தேங்க்யூ. சரிகமபால வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். பட் இப்போ ஒருத்தர் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். பேர் வந்து நீங்களே சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் என் பேரு. Okay, நான் எங்க வந்து இருந்து? என்னோட சொந்த ஊர் வந்து திண்டிவனம். திண்டிவனம் பக்கத்துல பிரம்மதேசம்னு ஒரு கிராமம். ஓகே, எப்ப இருந்து வந்து இந்த பேஷனேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு Actually, அப்படின்றது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நான் நல்லா பாடுவேன். ஸோ அப்படிதான் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ ஸ்டேஜ்ல பாடுற பையன் அப்படின்னு தான் என்ன அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். கிளாஸ் போய் தான் ஒரு சிங்கர் வந்து ஒரு நல்ல வெர்சடைலா நிறைய விஷயங்கள் கொடுக்க முடியுமா, இல்ல நல்ல பேஷனோட இருக்கிறவங்களாலே கொடுக்க முடியுமா? இல்ல அதுக்கான சரியான பதில் எனக்கு தெரியல. பட் ஆனா சில பேருக்கு வந்து கிளாஸ் போனா ரொம்ப அழகா பாடுவாங்க. சில பேருக்கு வந்து இயல்பாவே அந்த குரல் இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்துச்சு. நம்ம இன்னும் கிளாஸ் போய் கத்துக்கிட்டா இன்னும் ப்ராப்பரா பாடலாம். ஸோ வந்து வாய்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு சரியான விஷயத்த ஒன்று கொடுக்கணும்ல. ஏன் கார்த்திக், நீங்க கிளாஸ்க்கு போய் தான் இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்களா? இல்ல இந்த ஸ்டோரி தான் எங்களுக்கு வேணும். இல்ல கிளாஸ் போல நானு. ஆ. பட் ஆனா ஒரு நம்பிக்கை நம்ம மேல இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையோட பயமே வந்து நம்ம நல்லா பாடிடணுன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் நல்லா பாடணும்னு நினைக்கிறேன். சரி, இதை விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு இந்த செட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்காமே, ஆமா நம்பலாமா? கண்டிப்பா. நீங்க தானா? ஏன் நம்பலாமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க? அது நீங்க தானா? எஸ், நான் தான். ஒரு கட்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு குரலை விட்டுட்டு நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த குரல் கார்த்திக் தானா? எஸ் நான் தான். ஓகே ஓகே, அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். சத்தியமா அது நான் தான். ஓகே, நாங்க நம்புறோம். Actually, நீங்க இங்க ஏடியா இருந்தீங்கன்னு கேள்வி. ஆமா நான் ஒரு சீசன் 2ல தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் இந்த சீசனோட ஸ்டார்ட் பண்ணா நான் ஒரு 4 சீசனா இங்க ஏடியா ஒர்க் பண்றேன். இப்போ இந்த சீசன் இல்ல, இது 4வது சீசன். நான் 3 சீசனா ஒர்க் பண்ணேன். 3 சீசன் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து 4வது சீசன்ல பார்ட்டிசிபேட் டைட்டில் வின்னரா கூட ஆகலாம். அது தெரியல, அது கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு நான் வந்து கண்டஸ்டன்ஸா இருக்கேன். அது வந்து கான்ஃபிடண்டா சொல்ல ஓகே, முடியாது. யூ ஆல்சோ ஹாப்பி, வி ஆல்சோ ஹாப்பி. இப்போ நீங்க என்ன சாங் பாடி இங்க செலக்ட் ஆயிருப்பீங்க இல்லையா, அது எங்களுக்காக குமுதம் வியூவர்ஸ்க்காக நீங்க பாடி காட்டுங்க. தேங்க்யூ. ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே, ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே, ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும், ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். சூப்பர் கார்த்திக், நல்லா பாடிட்டீங்க. அந்த கூந்தலும் மீசையும் சொல்லும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சது. பட் எனிஹவ் குமுதம் வியூவர்ஸ் சார்பாகவும் குமுதம் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ஹார்ட்டியஸ்ட் விஷயம் சொல்லிடும். நீங்களும் எங்க சேனலுக்காக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்றத ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் என்னோட சொந்த ஊர் திண்டிவனம். நான் வந்து ஜீ தமிழ்ல சரிகமபா ஷோவில் ஒரு 3 சீசனா ஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சீசன் வந்து நான் கண்டஸ்டன்ஸாக இருக்கேன்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மெகா ஆடிஷனில் பாடியிருந்தேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டாக, இதை விட ரொம்ப சூப்பராக இதுக்கு மேலே வர வாரங்கள் எல்லாமே நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பேர் என் மேலே இல்லை நிறைய பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த நீங்கன்றது அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குமுதம் வியூவர்ஸ், குமுதம் நேயர்கள் அனைவரும் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சரிகமபால தொடர்ந்து நிறைய சிங்கர்ஸோடைய ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதை வச்சு அவங்க வந்து செலக்ட் ஆகி வந்தாங்களோ அந்த சாங்கை பாட சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீரபாண்டி அண்ணா கூட உட்காந்துருக்காங்க. அண்ணா, நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம். நான் வந்து விழுப்புரத்தில் வழுதரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தை சேர்த்தா ஒரு 9 வருஷம் கணக்கு வரும். நான் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன் அப்படின்னா 6 வருஷம். அது வரைக்கும் வாடகை வண்டி ஓட்டின்னு இருந்தேன். எனக்கு பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அப்பாவும் பாடுவார். நான் எப்படி பாட ஆரம்பித்தேன்னா, அப்பா பாடுறத பார்த்து 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 அப்படியே பாடணும்னு ஆசைப்பட்டது தான். நான் முழுமையாக மியூசிக்லாம் எதுவும் கற்றுக்கல. மியூசிக் கற்றுக்காமலே ஆட்டோவில் சவாரி ஓட்டிட்டு சும்மா இருக்கும்போது ஹெட்செட்டு போட்டு போட்டு பாட்டு கேட்டு 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 அப்படியே பாட கிளாஸே போல மியூசிக்க செவி வழியா கேட்டே நீங்க இப்ப பாடுறதுக்கு இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? ஓ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பேஷனா இருக்கவங்க வந்து உண்மையாவே பேஷனோட இந்த இது வேணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடம் கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்கும். அந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு இங்க இப்ப வந்து கிடைச்சிருக்கு. சரிகமபால நான்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம பாடுவோமா அப்படின்னு நான் எவ்வளவு நாள் தவமா கடந்திருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன மேடைகள்லே எனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. நம்ம ஊர் உள்ள திருவிழாக்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா, அதிலெல்லாம் போய் வாய்ப்பு கேட்பேன், கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விழுப்புரத்தில் ஒரு போஸ்டர்லாம் அடித்து விளம்பரம்லாம் பண்ணாங்க. சரி, நம்மளும் போயிட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படி அட்டன் பண்ணது தான். எனக்கு இப்போ நான் கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு நான் அந்த ஸ்டேஜில் நின்று பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய அம்மா சென்டிமெண்ட் அப்படின்றத நாங்க டிவில பார்த்தோம். இருந்தாலும் இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாடி செலக்ட் ஆன பாட்டை எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நான் பாடின பாட்டுனா அம்மானா சும்மா இல்லை, அந்த பாட்டு பாடினேன். குமுதம் நேயர்களுக்காக, குமுதம் வியூவர்ஸ்க்காக சொல்லிட்டே அப்படியே பாடுங்க. குமுதம் வியூவர்ஸ்க்காக இந்த சாங். சூப்பர் அண்ணா, சூப்பர். ஆக்சுவலா இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, அம்மாவும் பிடிக்கும், அப்பாவும் பிடிக்கும். பட் அம்மா ஒரு படி மேல, சென்டிமெண்ட் கொஞ்சம் மேல இருக்கு. ஓகே, இப்போ இந்த சீசனுடைய ஒரு சின்ன ஒரு இது வச்சுக்கலாம். சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, எப்படி சொல்றது, எனக்கே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் அது. ஓகே, நான்லாம் வந்து இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணும்போதே நம்ம டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்தபட்சம் அந்த ஷோ உள்ள போகணும். ஷோ உள்ள போயிட்டு ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு நம்ம உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையில தான் வந்தேன். பொதுமக்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறையவே இருக்கு. அதுவும் ரொம்ப குமுதம் வியூவர்ஸ் அண்ட் குமுதம் சேனல் சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். டைட்டில்லாம் வின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க இன்டர்வியூக்காக வருவோம், இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா. ஓகே அண்ணா, பாய்.
பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.